ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம மோட்டோவோட புது H20 அப்படின்ற இந்த ஒரு டிவைஸ்க்கான வாட் எக்ஸ்பெக்ட் வீடியோ தான் போட போகிறோம். ஏன் இந்த டிவைஸ் வருதுன்றது நீங்கள் என்னோட போன ரியல்மி ஜிடியோட வாட் எக்ஸ்பெக்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லாட்டி இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா மோட்டோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சரியான கம்பேக் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ இதோட இன்டர்னல்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்ன யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க யூஸ் பண்ணுற ப்ராசஸர் பார்த்திங்கன்னா Qualcomm Snapdragon 778G. ஸோ 778 என்னடா வினோதமான ஒரு நம்பராக இருக்கே, நம்ம இதை எதோட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியல அப்படின்னா சிம்பிள். இதோட அண்டோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா 5 lakhs தாண்டுது, 5,30,000 சம்திங் தாண்டுது. ஸோ ஈஸியாக வந்து இதை நம்ம இந்த 855 அந்த ரேஞ்சு கூட 855 860 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சில் இதை வைக்கலாம். 865 நான் சொல்லலை, 860 சொன்னேன். ஸோ 860 இஸ் இன் ஓவர் கிளாக் வெர்ஷன் ஆஃப் 855. ரொம்ப குழப்பம் வேணாம், 855 மாதிரி இருக்கும். 855 வித் 5Gன்னு நம்ம சொல்லலாம், ஓகேவா? ஸோ 5G, டாக்கிங் அபவுட் 5G இந்த ஃபோனில் அதுவும் ஒரு நல்ல விஷயம். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வர ஃபோன் எல்லாத்துலேயுமே 5Gன்னு சொல்லுவாங்க, ஆனால் 5G பேண்டே தர மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா 5G பேண்ட் நிறையா கொடுக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து இந்த சிப்செட்காரனுக்கு காசு தரணும் லைசன்ஸ் பண்ணுறதுக்கு. பொதுவாக Qualcomm சிப்செட்டில் வந்து 5G கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டோ 2 பேண்டோ தான் தருவாங்க, ஏன்னா Qualcommோட லைசன்ஸ் காஸ்ட்லி. இதே MediaTek சிப்செட் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா தாராளமாக 6-7 பேண்டு தருவாங்க. ஏன் Oppo 11 பேண்ட்லாம் கூட தந்திருக்காங்க. ஸோ ஏன்னா MediaTekோட லைசன்ஸ் வந்து சீப்பு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா மோட்டோ செலவு பண்ண ரெடியாக இருக்காங்க போல். Qualcomm சிப்செட்டாகவே இருந்தாலும் 11 5G பேண்ட்ஸ் தராங்க. 5G நம்ம ஊரில் யூஸ் இல்லைனா பல வீடியோவில் சொல்லியாச்சு. பட் இது ஒரு ப்ராப்பர் 5G ஃபோன் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இன்டர்னல்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ரேம் அண்ட் ராம் பற்றி தெரியல, என்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. பட் கோயிங் பை தி ட்ரெண்ட் UFS 2.1 கொடுத்து முடிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இன்கேஸ் ப்ரைஸ் ஜாஸ்தியாக வச்சாங்கன்னா UFS 3.0 கொடுக்க கூட சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அது தெரியல, நம்ம லான்ச் ஆனோன்னா இப்போ வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்டர்னல்ஸ் பற்றி இப்போ இதான் ஐடியா. ஸோ ஓகே, கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ், ஒரு 8 சீரிஸ் சிப்போட பர்ஃபார்மன்ஸ் 5Gன்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லாமல் நல்லாவும் பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போவோம். இதுதான் இருக்கிறதுலே அட்ராக்டிவான ஒரு செக்மெண்ட், டிஸ்பிளே. ஸோ மோட்டோவில் டிஸ்பிளே அட்ராக்டிவாக இருக்கா, என்னப்பா வளர்றீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்ட் தான், பட் கொடுத்துருக்காங்களே. என்னென்னா ஒரு 144 Hz AMOLED டிஸ்பிளே, ஓகேவா? ஒரு 144 Hz AMOLED டிஸ்பிளே வித் 576 Hz டச் சாம்பிளிங் ரேட். எவ்வளோ? 576 Hz. சரி, அது வந்து ஓவர் கில் தான், நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து பல வீடியோவில் 300 Hz ரொம்ப அதிகம்னு நான் சொல்லியிருப்பேன். பட் என்னங்க இது எனக்கு புரியல. 576 Hz டச் சாம்பிளிங் ரேட்னா இட்ஸ் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மூத். அதாவது உங்கள் ஃபோன் வந்து ஒரு செகண்டுக்கு 576 டைம்ஸ் நீங்கள் ஃபோனை தொடுறீங்களா இல்லையான்றதை பார்க்கும். ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா உங்கள் விரல் எங்கே தொட்டுச்சோ நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது அந்த அங்கேயே தான் இருக்கும் அந்த டிஸ்பிளே. உங்களுக்கு இப்போ புரியலன்னா, இப்போ நீங்கள் ஒரு ரெகுலர் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணுங்களேன், உங்கள் விரல் பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு போயிடும். ஆனால் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த இடம் உங்கள் விரல் கூடவே வராது. ஏன்னா உங்கள் டச் சாம்பிளிங் ரேட் கம்மியாக இருக்குது. அது அதிகமாக இது வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். நமக்கு எல்லாமே பயங்கர ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்மூத்தாக. இது டே டு டேல பெருசாக தெரியலனா கூட கேமிங்கில் வந்து செம்மையாக தெரியும். ஏன்னா நம்ம ட்ரிக்கரில் கை வைப்போம், லைட்டாக விரலை நகர்த்தும் போது நம்ம விரல் எங்கேயோ போய்டும், ஆனால் ட்ரிகர் அப்போ தான் நகரும். பட் இதெல்லாம் வந்து மைன்யூட் திங்ஸ் தான், பட் கேமர்ஸ்க்கு ஃபீல் ஆகலாம். ஸோ 576 Hz சூப்பராக இருக்குது. ஆனால் இதை பற்றி பேசும்போது நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ போக்கோ X3ன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. அது வந்து ஒரு LCD டிஸ்பிளே. அது வந்து ஒரு LCD டிஸ்பிளே 120 Hz 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருந்துச்சு. பட் அது வந்து இந்த மாதிரி ஒரு ஹை கான்ஃபிகரேஷன் டிஸ்பிளேவால் அந்த பேட்டரியை தாக்கு பிடிக்கவே முடியல. பட் இப்போ வர ஃபோன்ஸ்லாம் 240 Hz தராங்க, 300 Hz தராங்க, பட் பேட்டரி தாக்கு பிடிக்குது. பட் 576 Hz டச் சாம்பிளிங் ரேட் எனக்கு டவுட்டாக இருக்குது, பேட்டரி எப்படி இருக்கும்னு. ஸோ லான்ச் ஆன பிறகு தான் நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் பேட்டரியை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது பெரிய பேட்டரியாக இருக்காதுன்னு மட்டும் ஒரு ஐடியா இருக்குது. என்னன்னா ஏன் அப்படின்னா இவங்க கிளைம் பண்ணுறதை பற்றி பார்த்தா இந்த ஃபோன் வந்து 6.99 mm தான் தின். அதாவது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க 7 mm தின்னு. ஸோ 7 mmன்றது ஒரு நல்ல கவுண்ட்டு தான். ஏன்னா ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு ஒல்லியாக தராங்க ஃபோனை. Mi 11 லைட் அளவுக்கு தின்னாக இல்லாட்டாலும் நல்ல ஒரு தின்னாக உள்ள ஒரு ஃபோன் தான். ஸோ இவ்வளோ தின்னில் அதிகபட்சம் அவங்க 5000 mAh பேட்டரி கூட அடைக்க முடியாது. என்ன கேட்டால் அடைச்சிட்டாங்கன்னா பெரிய விஷயம். பட் ப்ராப்ளி சம்வேர் அரௌண்ட் 4500 தான் தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சார்ஜிங் இஸ் அனதர் டவுட். ஏன்னா மோட்டோ வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க கேமை ஸ்டெப் அப் பண்ணுறாங்க. பொதுவாக மொக்க டிஸ்பிளே தருவாங்க, பட் இந்த டிஸ்பிளேல வெறித்தனமாக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரும் நல்லா தராங்க. பட் சார்ஜிங் நான் அதிகபட்சம் மோட்டோ வந்து 20 watt தான் கொடுத்து பார்த்துருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் 30 watt சார்ஜிங் கொடுத்தா கன்சிடர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நான் அடுத்தது கேமரா பற்றி பேச போகிறேன். செம்மையாக கொடுத்துருக்காங்க. பட்
எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சார்ஜிங் வந்து எனக்கு ஃபாஸ்ட், இப்போ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் முக்கியம். 20 வாட் இஸ் ஃபைன், பட் இப்போ கூட நான் 20 வாட் தான் வச்சுருக்கேன். அடுத்த டைம் நான் அப்கிரேட் பண்ணணும்னு நினைப்பேன் இல்லையா. ஸோ தட் இஸ் தேர், அது ஒன்று இருக்குது. ஸோ சார்ஜிங் பற்றி இப்போ ஐடியா இல்லை, பட் ரிலீஸ் ஆனோன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நமக்கு ஐடியா உள்ளதை பற்றி பேசுவோம். நெக்ஸ்ட்டு வந்து கேமரா தான். ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி 108 MPக்கான சாம்சங் HM2 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஐசோசெல் HM2 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சார் பார்த்திங்கன்னா சென்னை 108 MPன்றதுனால பயங்கரம் நான் சொல்ல மாட்டேன். மெகா பிக்சல்ஸ் டஸ் நாட் மேட்டர். பட் இந்த சென்சாரோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸில், இந்த ப்ரைஸ் பற்றி பேசும்போது இதோட ப்ரைஸ் நமக்கு தெரியல. பட் எக்ஸ்பெக்டட் டு பி அரௌண்ட் 25,000 to 30,000. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய சென்சார் வேறு எந்த ஃபோனில் இருக்குது அப்படின்னா OnePlus Nord 2ல் உள்ள 50 MP சென்சார் இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய சென்சார். அது அப்புறம் Mi 11X Pro அது கூட பார்த்திங்கன்னா 40,000 போயிடுது. சாரி, தப்பாக சொன்னேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பெரிய சென்சார் சைஸ் தான். ஸோ இப்போ வந்து ஒரு தரமான ஒரு ப்ரைமரி சென்சார் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரைமரிக்கு அப்புறம் என்ன இருக்கணும்? ஒரு அல்ட்ரா வைட் இருக்கணுமா? அது பொதுவாக எல்லா கம்பெனியும் மட்டமாக தருவாங்களா? 8 MP அவ்வளோதான் தருவாங்க, ஓகேவாக தான் இருக்கும். பட் இவங்க 16 MPக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிளில் உள்ள லென்ஸை ஒரு மாதிரி எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அந்த அல்ட்ரா வைடை வச்சு மேக்ரோஸை ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கெட் 16 MP மேக்ரோ. ஸோ இது வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்த்ததில்லே ஹையஸ்ட் ரெசல்யூஷன் மேக்ரோனா அது இதில் தான் இருக்குது. ஏன்னா ஐக்கூலையும் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. 13 MP வைட் ஆங்கிளில் நீங்கள் மேக்ரோ எடுத்துக்கலாம்னாங்க, சூப்பராக இருந்துச்சு. 16 MP இஸ் அ ஸ்டெப் அப், கண்டிப்பாக இன்னும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு வைட் ஆங்கிள், ஒரு தரமான ஒரு மேக்ரோ. மூணாவது லென்ஸ் என்ன இருக்கும்? பிளாக் அண்ட் ஒயிட்டு போர்ட்ரேட்டாக கிடையாது, டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிஃபோட்டோ சென்சார். ஸோ இவ்வளோ ஒரு ப்ராப்பரான செட்டப்னு நீங்களே பார்த்தீங்க. செல்ஃபி சைடு என்ன கேமரான்னு இன்னும் டவுட்டு தான், அது எப்படின்னு தெரியல. பட் அந்த விஷயத்தில் நம்ம லான்ச்சுக்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் இது லான்ச் ஆன லைக் வெளில வந்த நியூஸ் படி எல்லாமே ரொம்ப தரமாக இருக்குது. பட் இந்த ஃபோனுக்கு கூடவே இன்னொரு ஃபோன் வருது, ஃபியூஷன்ற பேரில் H20 ஃபியூஷன்னு. அது அவ்வளோ பயங்கரமாக எனக்கு தெரியல. பட் ப்ரைஸிங் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோன் நல்ல ஃபோன் தான். பட் அதை பற்றி நம்ம லான்ச்சுக்கு அப்புறம் பேசலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இப்போதைக்கு பேசுகிற அளவுக்கு ரொம்ப அது ஹைப்டப்பாக தெரியல. பட் இது ஏன் ஹைப்டப்பாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, மோட்டோ இந்த மாதிரியே ஒரு Edge 80 என்னமோ ஒரு ஃபோன் வந்து வெளிநாட்டில் ரீசெண்டாக விட்டாங்க. ஸோ அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா பயங்கர வேல்யூ ஃபார் மணியாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபோன் கடைசி வரைக்கும் இந்தியாவுக்கு அவங்க எடுத்துகிட்டு வரவே இல்லை. ஸோ இது வந்து என்னமோ அதுக்கு ரொம்ப சிமிலராக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செம்ம அக்ரெசிவாக வச்சுருந்தாங்க வெளிநாட்டில். அதேமாதிரி நம்ம ஊர்லேயும் இந்த ஃபோனுக்கு ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரைஸிங் 25,000. ஏன் மோட்டோ ஸோ இந்த திங்க் ஷீல்டெல்லாம் வர கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சாம்சங் யூசர்ஸ் வந்து பெருமையாக சொல்லுவாங்களே, எங்கள்கிட்ட நாக் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்ஜெட் ஃபோன்லலாம் நாக் செக்யூரிட்டி வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டு தான், அது ஒரு சும்மா டம்மி அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் கொஞ்சம் காஸ்ட்லி சாம்சங் யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையாகவே ஒரு நாக்ஸ்னு ஒரு சிப்பு, ஹார்ட்வேர் செக்யூரிட்டிக்குன்னு உள்ள ஒரு சிப்பு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி சிப்பெல்லாம் என்ன ஃபோன்ஸில் இருக்கும் அப்படின்னா, நாக்ஸ் சாம்சங் காஸ்ட்லியான சாம்சங்கில் இருக்கும், ஆப்பிளில் இருக்கும், இல்லாட்டி கூகுள் பிக்சல் ஃபோன்ஸில் இருக்கும். அதை தாண்டி இப்போது மோட்டோ வந்து திங்க் ஷீல்டு அப்படின்னு ஒரு சிப் வைக்கிறாங்க. திங்க் இந்த பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோட்டோ வந்து இப்போ லெனோவோ தான் வச்சுருக்காங்க. ஸோ திங்க்ன்றது லெனோவோட ஒரு பிராண்டிங். திங்க் பேடு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த திங்க் பேட் லேப்டாப்லாம் இந்த திங்க் ஷீல்டு தான் இருக்கும். ஸோ அந்த டெக்னாலஜியை ஃபோன்லேயும் கொண்டு வராங்க. ஸோ எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க 30,000 கொண்டு வந்தாலும் இது வருத்தம் தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதெல்லாம் பற்றி கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங்.